அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பொறுப்புகளும் பங்கேற்கல. அம்பேத்கர் முக்கியமா, கூட்டணி கட்சி முக்கியமானு பார்க்கும்போது திருமாவளவர்கள் வந்து கூட்டணி கட்சி தான் முக்கியம் செஞ்சிருக்காங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வரலைன்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா சார் கூட்டணி கட்சியில்? ஏற்கனவே இது குறித்தும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு சூழல் எதுவும் இல்லை. அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கும் நிலையிலும் நான் இல்லை. அப்படி அழுத்தத்திற்கு நான் இணங்குவதாக இருந்திருந்தால் ஆதவ அர்ஜுன் அவர்களின் அழைப்புக்கு இணங்கி நான் அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்க வேண்டும். அல்லது திமுக அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இதை நான் வெளிப்படையாக அதில் பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருக்க வேண்டும். அப்படி யாரும் எந்த அழுத்தமும் எம் முனையிலிருந்தும் எனக்கு தரவில்லை. அது வெறும் யூகங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. 6ஆம் தேதி காலையில்தான் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன் என்றாலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் தன்னுடைய முதன்மையான எதிரிகள் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் அவரும் நானும் அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள். இதற்கென்று பல பேர் காத்து கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தீனி போட நான் விரும்பவில்லை. விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கி சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது ஊடகங்களுக்கு வரவில்லை. நான் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் விகடன் பதிப்பகத்தாரிடம் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த அடுத்த ஓரிரு நாளில் கூறிவிட்டேன். எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. சுதந்திரமாக எடுத்த முடிவு, தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த முடிவு, தமிழக அரசியலின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவு, விடுதலை சிறுத்தையில் அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன் கருதி எடுத்த முடிவு. என்னை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை. அதற்கான சூழலும் இல்லை. சார், மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாய்ப்புகள் கொடுத்தா இந்தியாவோட கூட்டணியை நான் வழிநடத்த தயார். மம்தா பானர்ஜி வாய்ப்புகள் கொடுத்தா நான் வந்து வில்லிங்கா இருக்கேன், இந்தியா அலையன்ஸ் வந்து நான் வந்து வழிநடத்த. அவங்க ஏற்கனவே இந்திய கூட்டணி தான் இருக்காங்க. இல்ல தலைமை எடுத்து வழிநடத்த. இது வந்து அங்க கூட்டணிக்குள்ளே கொஞ்சம் இதா இருக்கு. காங்கிரஸ் எதிராக பேசுற மூத்த தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்வுல காஞ்சி பெரியவர் நல்லவர் சொல்லி ஆதவர் சொல்லப்பட்டார். அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு? அன்புமணி ராமதாஸ் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது அம்பேத்கர் முக்கியமா, கூட்டணி கட்சி முக்கியமா பார்க்கும்போது அவர் கூட்டணி கட்சியை நாடி போயிட்டாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. அவர்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற செயல் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவங்களுக்குன்னு சில அஜெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த அஜெண்டா படி அவர்கள் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். மம்தா பானர்ஜி சில பேர் சப்போர்ட்டாகவும் சில பேர் அகைன்ஸ்டாகவும் இப்போ இந்தியா பிளாக்ல பேசியிருக்காங்க. உங்களோட ஆதரவு என்ன எப்படி சார் இருக்கும்? காங்கிரஸ்க்கு இருக்குமா இல்லை மம்தா பானர்ஜி நீங்கள் கொடுப்பீங்க தலைமை? இல்லை, காங்கிரஸா மம்தா பானர்ஜியான்னு அப்படிலாம் எந்த விவாதமும் போகலை. மம்தா பானர்ஜி ஒரு நாடறிந்த தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவரை போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே முன்னணியில் இருந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை காங்கிரஸும் உணர்ந்து இருக்கிறது. காங்கிரஸ் உணர்ந்திருந்தால் தான் மம்தா பானர்ஜி அவர்களோடு தொடர்ந்து பல கூட்டங்களில் அவர்கள் கலந்தாய்வு செய்தார்கள். எதுவாக இருந்தாலும் மூத்த தலைவர்கள், இதில் உள்ள பெரிய கட்சிகள், மூத்த தலைவர்கள் முடிவு செய்வார்கள்.